வணக்கம் அவர்களே. சுவிட்சர்லாந்துல சுவிஸ் தமிழ் மக்கள், இல்ல ஐரோப்பிய மக்களை ஞாபகம் வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் சுவிஸ் அரசாங்கம் அத ஞாபகம் வைத்திருக்கின்றது. சுவிஸுடைய கிழக்கு சுவிஸ்ல இருக்கின்ற சூர் அல்லது சார் அப்படின்னு சொல்லி கூர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜெர்மன் மொழிபெயர்ப்புல கூர் அப்படின்னு சொல்லிக்கொள்றோம். அந்த பிரதேசத்தில 4 தமிழர்கள் உயிரோட கொளுத்தப்பட்டிருந்தார்கள். அல்லது தீ சம்பவம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். இந்த சம்பவம் 1989ல நடைபெற்றிருக்கின்றது. ஆ குடியுரிமை கேட்டு அங்க தங்கியிருந்த அகதிகள் தான். ஈழத்தமிழ் அகதிகள் தங்கியிருந்த இடம் கொளுத்தப்பட்டிருந்தது. அது இனவாதம், அதாவது சுவிஸ் இனவாதிகளால அந்த கொளுத்தப்பட்டதாக அந்த நேரத்தில சந்தேகிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் வழக்குகள் அந்த நேரமே அது அப்படியே விடுபட்டு போய்விட்டது. அதுல 2 ஈழத்தமிழர்களும், 2 சின்ன பிள்ளைகளும் இறந்திருந்தார்கள். மொத்தமா 4 பேர் இறந்திருந்தார்கள். அது 2 பேர் சின்ன பிள்ளைகள். இந்த 4 பேர் நினைவாக இன்னைக்கு 4 விளக்குகள் அப்படின்னு சொல்லி வீதிக்கு சுவிஸ் அரசாங்கம் பேர் வைத்து திறப்பு விழாவும் நடத்தியிருக்கிறது. அவர்களுக்குரிய அந்த அஞ்சலி நீதி கிடைக்கலை அப்படின்றதையும் அந்த நகரத்தினுடைய மேஜர் வருத்தத்தோட தெரிவித்திருக்கின்றார். உண்மையில இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இப்படி செய்தது அதுக்கு என்ன காரணம்டா, தமிழர்கள் கணிசமான ஈழத்தமிழர்கள் சுவிஸ்ல வசிக்கிறார்கள். அப்படி வசிக்க அவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அவர்களே பலருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கே வாய்ப்பில்லைன்னு சொன்னால், நான் எல்லாரும் அகதியா வர்றோம், வேலைன்ட்டு ஓடுறோம், காச பார்க்குறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மறந்துடுறோம். இப்படியே இந்த வாழ்க்கை போய்க்கொண்டிருக்க போகுது. இப்படித்தான் நடக்க போகுது. ஆனால் அரசாங்கம் அத பொறுப்பெடுக்கும். ஏனென்றா, அதுதான் அது ஒரு அரசாங்கத்த கொண்டு நடத்தக்கூடிய சரியான வழி. இந்த நாட்டுல அப்படி மக்கள் இந்த இடத்துல இருந்தோ, இந்த இடத்துல இருந்து வந்திருந்தாலும், அவர்களும் இந்த நாட்டினுடைய மக்கள் அப்படின்னு எடுக்கைக்க, அந்த நாட்டு மக்கள்ல ஒரு 4 பேருக்கு அவைக்கே தெரியாட்டிலும், அந்த 4 பேருக்கு நடந்த விஷயத்த அவர்கள் அத எடுத்து அப்படி ஒரு அது வீதிக்கு பேர வைக்கிறது அப்படின்றது உண்மையில அந்த மக்கள அந்த நாட்டோட சேர்க்கிறதுக்குரிய ஒரு வழியத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது சொன்னீங்கன்னா, நீங்களும் எங்கண்ட மக்கள் தான், நாங்க உங்கள கை விடையல அப்படின்றதுக்குரிய ஒரு நம்பிக்கைய குடுக்குற மாரி தான். எங்களுக்கு பொதுவாக இந்த அரச சிஸ்டங்கள், அது எந்த நாடா இருந்தாலும் சரி, இல்ல இந்த நிர்வாகங்கள்ல, இல்ல இந்த காசு உழைக்கின்ற பெரிய பெரிய விடயங்களுக்குள்ளேயோ, இல்ல காச வச்சுக்கொண்டு வாழ்க்கை ஓட்டலாம். காசை வச்சுக்கொண்டு மட்டும் வாழ்க்கை ஓட்டலாம் என்ற நினைப்புகள்ல பெரிய அளவில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றாலும், இந்த விஷயத்துல அதாவது இந்த சுவிஸ் அரசாங்கம் நடந்து கொண்ட விஷயத்துல நாங்க அதுக்குரிய ஆதரவ தெரிவிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, மக்களுடைய மனத வெல்றதான் அடிப்படையா ஒரு அரசாங்கத்துக்கு தேவையான விஷயம். அதோட என்ன, மக்களுக்கு அங்க ஒரு பாதுகாப்பு பொறிமுறை தேவை. மக்கள் எப்பவுமே பாதுகாப்ப தான் உணர்வதற்கு தான் உண்மையிலே அவர்கள் விரும்புவார்கள். உண்மையிலே இலங்கையை விட்டு ஓடி சுவிஸுக்கு என்பவர்கள், வேறு நாடுக்கு ஏன் போனார்கள் ஈழத்தமிழர்ன்னு சொன்னால், இலங்கையில கிடைக்காத ஒன்றை தேடித்தான் அவர்கள் உலகம் ஃபுல்லா போயிருக்கிறார்கள். அப்ப அத நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி சுவிஸ் சொல்லுது. ஏன்னு சொன்னா, 89 நடந்த ஒரு விஷயம் இனி உங்களுக்கு இப்ப அத செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இல்ல இனி உங்களுக்கு இது நடக்காது. நாங்க பாதுகாப்பா உங்கள பார்த்துக் கொள்றோம் அப்படின்ற மாரி ஒரு வாக்குறுதிய கூட அத எடுத்துக்கொள்ளலாம். இதுல முக்கியமான விஷயம், அரசாங்கம் இவ்வளவு செய்திருக்கு. தமிழ் மக்கள் அவ்வளவு தூரம் அத தங்களுக்குள் எடுத்துக்கொள்ள போயினோம் என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. நகை வாங்குறதுலயும், காசு சேர்க்கிறதுலயும், சீட்டு கட்டுறதுலயும், இல்ல வேற ஏதாச்சும் சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லயும் காட்டுற கவனத்த ஒரு அரச சிஸ்டத்தோட எவ்வளவு தூரம் நாங்கள் ஒன்றிணையலாம் அப்படின்றத ஒரு நாளுமே ஈழத்தமிழர்கள் படித்துக் கொள்வதில்லை. அவர்கள் நிறைய நாடுல இருக்கிறார்கள். கனடால இருந்து எத்தனையோ நாடுல இருக்கிறார்கள். ஆனால் அந்தந்த நாடுகளிலும் அவர்கள் ஈழத்தமிழர்கள், அதாவது யாழ்ப்பாணத்தில் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி தான் இருக்கிறார்கள். அதே விஷயங்கள் தான் பெரும்பான்மையினர்கள் செய்து கொள்கிறார்கள். பலர் அந்த நாட்டு அந்த நாட்டு குடியுரிமை இது எல்லாமே கிடைச்சிருந்தாலும் கூட, அங்க அவர்கள் தேர்தலுக்கு வாக்கு போடுறதோ அல்லது அங்க எதிலுமே செய்யறதே இல்லை. கேட்டா ஈஸியா சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னா, நாங்கள் இந்த நாட்டுக்கு பிழைக்க வந்தனாங்களா, அப்ப நாங்க எங்கன வேலைய மட்டும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நொண்டி சாட்டு வச்சிருக்கிறோம். அதத்தான் தொடர்ச்சியா எல்லாருமே அங்கங்க சொல்லிக் கொள்வினோம். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது இல்ல விஷயம். எங்க இருக்கிறீங்களோ அது அதுக்கு உண்மையா இருக்கிறதுக்குரிய வழி இருக்குது. அங்க எப்படி இருக்கணுமோ அத நீங்க இருந்து கொள்ளத்தான் வேண்டும். அங்கே அவர்கள் அதை எதிர்பார்த்து தான் உங்களுக்கு தருகிறார்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்க, நீங்கள் அதற்குரிய விஷயத்த திருப்பி கொடுத்து தான் ஆகணும். டேக்ஸ் கட்டுற மண்டெல்லாம் இங்க புல்டா விட வேண்டாம். அது மட்டும் அங்க காரணம் தனியா காணுமான்னு கேட்டா இல்ல. அதானங்க விஷயம். அப்ப அத உண்மையில மனதில வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப சுவிஸ் அதை ஏன் தாங்களா எடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இதுக்கு பின்னுக்கும் தமிழர்கள் இருக்கலாம். இல்லைன்னு சொல்லல. தமிழர்களுக்கு தெரிஞ்சவர்கள் இந்த விஷயம் தெரிஞ்சவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அதில இருந்தவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸால கூட இந்த விஷயங்கள் சுவிஸ் அரசாங்கத்துக்கு கொண்டு கொண்டு செல்லப்பட்டு, அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு, அவர்கள் மூலமா கூட இந்த வேலை நடந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்ல வர்றது இந்த பெரும்பான்மை தமிழர்கள். பெரும்பான்மை இருக்க சுவிஸ் தமிழர்கள் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமான்றது, நடந்தது தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டா உண்மை தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா கூட ஞாபகத்தில் வச்சிருப்பாங்களான்னு கேட்டா இல்ல. அப்ப இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப சுவிஸுக்கு அது அரசாங்கமே அத கவனத்துல எடுக்க, நீங்களும் கவனத்துல எடுத்தா தான் 2 புள்ளிகளும் இணைவியல். அப்படி இல்ல, நான் சுவிஸ் அரசாங்கம் அதுண்ட வேலை செய்து போனா, அங்க வேலை இருக்க போறோம்னு சொல்லி சொன்னா,
அந்த சுவிஸ் அரசாங்கம் அப்படி செய்றதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அந்த அர்த்தம் இல்லாம போறதுக்கு காரணமும் நீங்கள் தான் அப்படின்றதும், இப்படியெல்லாம் நீங்க இருக்கத்தான் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த கொலத்துற பார்ட்டி வந்து எப்பவுமே இருக்கும். அது எல்லா நாட்டிலுமே ஒரு குறிப்பிட்ட வீதம் வந்து இந்த மாரி இருப்பார்கள். ஒரு இனத்துவேசத்தோட கட்டாயம் இருப்பார்கள். அவர்களுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்றது? அது அவைக்கு ஒரு இன்செக்யூரிட்டி. அவைக்கு அது நீங்கள் இருக்கிறது, உங்களுடைய இருப்பு, இல்ல நீங்கள் வாழ்றது அவை கண்ணுக்கு முன்னுக்கு படுறதே அவங்க தங்களுடைய இருப்புக்கு வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அந்த பயத்துல அவங்க உங்கள வந்து சிறுமப்படுத்துவாங்க. அது உங்கள வந்து மனிதராகவே மதிக்க மாட்டார்கள். சரியா? மதிக்காத கட்டத்துல வந்து மனிதரா மதிக்காதன்னா என்ன அர்த்தம்? நான் நாய, பூனைய அடிக்கிறோம், கொல்றோம், என்னவும் செய்யலாம். அதே தான் அவர்கள் வந்து உங்களையும் பார்த்துக் கொள்வார்கள். அதே செய்றதுக்கு அவர்களுக்கு கன நேரமுமே எடுக்காது. அப்ப நீங்கள் இத வந்து சரியான நீங்க அரசாங்கத்தோட எவ்வளவு ஒட்டுறீங்களோ, அவ்வளவுக்கு தான் நீங்க காப்பாத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் திருப்பி திருப்பி தனிச்சு விட படைக்க, உங்களுக்கு இலங்கையில நடந்தது தான். அதனால இலங்கையில இருந்த மாரி தான் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் விருப்பமான்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு இலங்கையில என்ன நடந்துச்சோ, அதே தான் உங்களுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் நடக்க போகுது. அது கனடாவோ, இல்ல சுவிஸோ, பிரான்ஸோ, ஜெர்மனோ. இதுதான் விஷயம். ஆ மிச்சம் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நன்றி.